ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 9வது கொஸ்டின். While catching a cricket ball, the fielder lower his hands backward. ஒரு நிமிஷம். சரி. While catching a இந்த கேள்வி. While catching a cricket ball, the fielder lowers his hands backwards. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாலை வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து பிடிக்கும்போது அவங்க கையை வந்து பின்னோக்கி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, லோயர் ஹேண்ட், அதாவது கீழ் நோக்கி கொண்டு வருவாங்க பார்த்துக்கிங்களா. பாலை வந்து கையை மேலே தூக்கி பிடிக்க மாட்டாங்க, கீழ் நோக்கி பிடிப்பாங்க பார்த்தீங்களா. அது ஏன், ஒய் அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. என்னன்றதுக்கு ஆன்சர் பார்ப்போம். பேஜ் நம்பர் ஐ திங்க் ஸோ 5 நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துடலாம். 7 சரிங்களா. சரி, 7 அதாவது இம்பல்ஸ்னால் தமிழில் கணத்தாக்கு விசை. ஒரு கனமான ஒன்று தாக்குது சரிங்களா, அதை தான் மீன் பண்ணி கணத்தாக்கு விசை. சரி. இன் எ கிரிக்கெட் எ ஃபீல்டர் புல் பேக்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஒயில் கேச்சிங் த பால். அவன் கொஸ்டின்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ ஃபீல்டர் வந்து புல்ஸ் பேக்ஸ்னால் கீழ் நோக்கி இழுக்காங்கல்ல கையை, புல்ஸ் பேக்ஸ் ஹேண்ட்ஸ் இப்படி இருக்காங்கன்னா கையை வந்து கீழ் நோக்கி கொண்டு போகிறாங்க. இந்த பால் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பால் அப்படியே பிடிச்சி கீழ் நோக்கி பின்னாடி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. புல்ஸ் பேக்ஸ் ஹேண்ட்ஸ் ஒயில் கேச்சிங் த பால் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவங்க ஒன்று அனுபவப்படுறாங்கன்னா, அதில் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ், அதாவது ஒரு சின்ன ஃபோர்ஸ், அதாவது பால் வேகமாக மேலேருந்து வரும்போது உங்களுக்கு தெரியும், மேலேருந்து ஒரு பொருள் வரும்போது அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நம்ம கையில் போட்டோன்னு வலிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ வந்துன்னா அவங்க அந்த மூமெண்ட்டை வந்து பின்னோக்கி இழுக்கும்போது பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதோட அந்த டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு என்னென்னா, நம்ம கையில் இம்பேக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதோட நேரத்தை வந்து அந்த இன்டர்வல் ஆஃப் டைம் அந்த ஃபோர்ஸஸ்கிட்ட அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறாங்க, டைம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நம்ம கையிலேயே இருக்கும் அது, ஆனால் வந்து அந்த ஃபோர்ஸஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த நேராக கையில் போட்டுட்டு நேராக இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது ஒரு லாங் ஜம்ப் பிளேயரை வச்சுக்கோங்க, அது கூட வேண்டாம், ஹை ஜம்ப் பிளேயர் வச்சுக்கோங்க. இப்போ ஹை ஜம்ப் பிளேயர் வச்சுக்கோங்க. இங்கே வந்து நமக்கு பின்னாடி வந்து ஒரு பேக் இருக்கும், அவங்க ஓடி வரும்போது என்ன ஆகும், அந்த குச்சி வச்சு தாவும்போது என்ன ஆகும், இதில் வந்து விழுவாங்கன்னு வச்சுக்கோங்க. விழும்போது என்ன ஆகும்னா, இது புல் பேக்காக அப்படி புஷ் பண்ணி மேலே வரும் பார்த்திங்கன்னா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க டேரெக்டாக இப்போ வந்து ஒரு சாலிடான சர்ஃபேஸில் விழுந்தாங்கன்னா மண்டை உடஞ்சிரும், இல்லை கால் கை உடஞ்சிரும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த இதில் விழும்போது, தலகாணியில் அது விழும்போது, அந்த பெட்டில் விழும்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபோர்ஸஸை குறைக்கிறதுக்கு அந்த டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்படியே உள்ளே போயிட்டே வருவாங்க. அது அப்போ வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே குறையுது. அந்த இடத்துல வந்து அதோட ஃபோர்ஸ் குறைஞ்சி திருப்பி புல் பேக் ஆகி மேலே வருது பார்த்தீங்களா. ஸோ இதே தான் இதில் சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் ஏ லாங்கர் இன்டர்வல் தான் சொல்கிறாங்க. இந்த நேரத்தை வந்து கூட்டுறாங்க சரிங்களா, அந்த இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து கூடுது. ஸோ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் டு கேட்ச் த பால். புரியுதுங்களா. அந்த பாலை வந்து உடனே வரத பாலை அப்படி தூக்கி உடனே டக்குன்னு அப்படி இருக்காக்குன்னா, பால் வரும்போது கையை எப்படி வாங்கி இங்கேயே பிடிக்காம அந்த பாலை அப்படி கேரியை விட்டு இங்கே நான் பிடிச்சி அப்படியே கொஞ்சம் பின்னாடி பிடிக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் டு கேட்ச் த பால் ரிசல்ட்டிங் என்ன, அதுக்கு உண்டான ரிசல்ட் விடை கிடைக்கும் ஃபைனலாக. லெஸர் இம்பல்ஸ் நான் சொன்னேன், கணத்தாக்கு விசை. தமிழில் வந்து கணத்தாக்கு, ஒரு கனமான பொருள் வந்து நம்ம தாக்குது நம்மளை. ஸோ இம்பல்ஸ்னால் கணத்தாக்கு விசை. த இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் சொல்கிறாங்க. திரும்ப வாசிக்க பாருங்க. இன் கிரிக்கெட் எ ஃபீல்டர் புல்ஸ் பேக்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஒயில் கேச்சிங் த பால் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ். ஏன்னா இதுதான் நமக்கு முக்கியம். ஹி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆஃப் லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம். இதுதான் நமக்கு லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம். அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டு கேட்ச் த பால். ரிசல்ட்டிங் என்னது, இன் ஏ லெஸ்ஸர் இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட். சரி, கேள்வி வந்து இதான் விடை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. சரி, அடுத்த கேள்வியில் சந்திப்போம். நன்றி.